ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தொகைநிலை தொடரில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பண்பு தொகை. நிறம், வடிவம், சுவை, அளவு முதலானவற்றை உணர்த்தும் பண்பு பெயருக்கும் பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆன என்னும் பண்பு உறுப்புகளும் மறைந்து வருவது பண்பு தொகை எனப்படும். பண்பு தொகைன்னா என்னென்னா, இடையில மை விகுதி மைன்னு ஒரு பண்பு விகுதி மறைந்து வரும். அப்புறம் ஆகிய ஆன என்னும் பண்பு உறுப்புகளும் மறைந்து வருவது தான் பண்பு தொகை எனப்படும். செங்காந்தல்னால் எப்படி சொல்லலாம்? செம்மையான காந்தல். வட்டத்தொட்டினா எப்படி சொல்லலாம்? வட்டமான தொட்டி. இன்மொழி, இனிமையான மொழி. இப்படி சொல்லியதெல்லாமே பண்பு தொகை. இருபெயரொட்டு பண்பு தொகை. இருபெயரொட்டு பண்பு தொகைன்னா என்னென்னா, சிறப்பு பெயர் முன்னும் பொதுப்பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உருவு தொக்கி வருவது இருபெயரொட்டு பண்பு தொகை ஆகும். இருபெயரொட்டு பண்பு தொகைன்னா என்னது? சிறப்பு பெயர் முன்னும் பொதுப்பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உருவது தொக்கி வருவது இருபெயரொட்டு பண்பு தொகை ஆகும். எக்ஸாம்பிள், மார்கழி திங்கள், சாறை பாம்பு. திங்கள், பாம்பு ஆகிய பொது பெயர்களின் முன் மார்கழி, சாறை என்னும் சிறப்பு பெயர்கள் மார்கழி ஆகிய திங்கள் என்னும் சாறை மார்கழி ஆகிய திங்கள் என்றும் சாறை ஆகிய பாம்பு என்றும் இரு பெயரொட்டாக வந்துள்ளன. அப்போ மார்கழி திங்கள், சாறை பாம்பு, மார்கழி ஆகிய திங்கள், சாறை ஆகிய பாம்பு, இப்படி ரெண்டு பெயராட்டு வாரனால இது இரு பெயரொட்டு பண்பு தொகை. உவமை தொகை. உவமைக்கும் பொருளுக்கும் இடையில் உவம உருவு மறைந்து வருவது உவமை தொகை எனப்படும். உவமைக்கும் பொருளுக்கும் இடையில் உவம உருவு மறைந்து வருவது உவமை தொகை எனப்படும். எக்ஸாம்பிள், மலர்கை, மலர் போன்ற கை. மலர் உவமை, கை உவமேயம். உவமேயம்னா பொருள்னா பேர் உண்டு. உவமேயம் பொருள். இடையே போன்ற எனும் உவம உருவு மறைந்து வந்துள்ளது. மலர்கை, மலர் போன்ற கை, அதில் போன்ற என்னும் உவம உருவு மறைந்து வந்துள்ளது. இதுதான் உவமை தொகை. உம்மை தொகை. இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது உம்மை தொகை ஆகும். உம்மை தொகை எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என 4 அளவு பெயர்களை தொடர்ந்து வரும். அண்ணன். எக்ஸாம்பிள் அண்ணன், தம்பி. தாய், சேய். அண்ணனும் தம்பியும் தாயும் சேயும் என விரிந்து பொருளை உணர்த்துகின்றன. விரிந்து பொருளை உணர்த்தினா அது உம்மை தொகை. உம்மை தொகைன்னா என்னது? என்னும் சொல் வரும். இடையில அண்ணன் தம்பின்னு நம்ம சொல்லாமல் அண்ணனும் தம்பியும் தான் சொல்லுவோம். அப்போ கொஸ்டினில் அண்ணன் தம்பி அப்படின்னு கேட்டிருந்தா அது உம்மை தொகை. ஏன்னா நம்ம அதை அண்ணன் தம்பின்னு சொல்ல மாட்டோம், அண்ணனும் தம்பியும் அப்படின்னு தான் சொல்லுவோம். அன்மொழி தொகை. வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்கள் அவை அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழி தொகை ஆகும். எடுத்துக்காட்டு, சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கு மீசை வந்தார். இவற்றில் சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார், முறுக்கு மீசை உடையவர் வந்தார் என தொகைநிலை தொடர் அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருகின்றன. வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தந்தா அன்மொழி தொகை. அதாவது சிவப்பு சட்டை பேசினார், சிவப்பு சட்டை பேசாது, ஆனால் சிவப்பு சட்டை பேசினார்னு வருது, அதனால இது அன்மொழி தொகை. அதே மாதிரி முறுக்கு மீசை வந்தார், முறுக்கு மீசை வந்தார், முறுக்கு மீசை மீசை வராது, அதனால இது அன்மொழி தொகை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.